Hi friends, welcome back to Dr. Nitya's Kitchen. இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது ஒரு மோஸ்ட் வாண்டட் ரெசிபீஸ்ன்னு சொல்லலாம். அதாவது தோசை மாவு இல்லாமல் 2 சூப்பரான தோசை, இன்ஸ்டண்ட்டாக நம்ம பண்ணக்கூடிய தோசை தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம காமிக்க போகிறது பயங்கர வைரலாக போயிட்டுருக்க பன் தோசை. அது சாஃப்டாக ஸ்பஞ்சியாக இருக்கும். அடுத்து நான் காமிக்க போகிறது கம்பு ரவா தோசை. அப்படியே ஆப்போசிட், நல்லா கிறிஸ்பியாக பேப்பர் மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டுமே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க ஃபஸ்ட்டு பன் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த பன் தோசை பண்ணுறதுக்கு நான் இங்கே 1 கப் ரவை எடுத்து வச்சுருக்கேன். அதோட 3/4 கப் கட்டி தயிர், 1 கப் தண்ணி, இந்த தோசைக்கு தேவையான உப்பு, ஸோ ஒரு 3/4 டீஸ்பூன். ஸோ இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிடலாம். ஸோ இந்த மாவை ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த மாவு ரெஸ்ட் ஆகணும் ஒரு 10 நிமிஷம். ஸோ அந்த டைமில் அந்த மாவுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஒரு பேன் சூடு பண்ணுறேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எண்ணெய் சூடான உடனே நான் இங்கே 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு அதை போட்டுடலாம். அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு அரை வெங்காயம் பொடியாக வெட்டினது. ஸோ இது லைட்டாக வதங்கி கலர்லாம் மாறணும்னு அவசியம் கிடையாது, இந்த மாதிரி வதங்கினா போதும். ஸோ இந்த மாவில் போட்டுடலாம். ஸோ இந்த மாவு ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் ஆகட்டும். ஸோ நம்ம மாவு 10 நிமிஷம் ரெஸ்ட் ஆயிடுச்சு. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ப்ளஸ் ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. ஸோ பேக்கிங் சோடா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஒரு தாளிப்பு கரண்டியில் லைட்டாக எண்ணெய் போட்டுக்கோங்க. நம்ம 1 கரண்டி மாவு ஊற்ற போகிறோம். மாவு ஊற்றிட்டு சுற்றி லைட்டாக நெய் போட்டுருங்க. அது அப்படியே முருகலாக வேகணும். ஸோ ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகும். நம்ம அதை அப்படியே விட்டுடலாம். நம்ம தோசையை திருப்பி போட்டுடலாம். ஸோ இது நீங்கள் தாளிப்பு கரண்டியில் தான் பண்ணணும்னு கிடையாது. ஈவன் ஆப்பச்சட்டியில் கூட பண்ணலாம், அதுலேயும் நல்லா தான் வரும். இன்ஃபேக்ட் ஆப்பச்சட்டியில் கொஞ்சம் பெருசாக வரும். ஸோ டக்குன்னு உங்களுக்கு வேலை முடியும். ஸோ அடுத்து நம்ம கம்பு ரவா தோசை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு 1 கப் கம்பு மாவு, 2 டேபிள் ஸ்பூன் ரவை, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, இந்த தோசைக்கு தேவையான உப்பு. ஸோ இதில் ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு நான் 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 5-6 முந்திரி பொடியாக வெட்டினது, ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி, 1/2 டீஸ்பூன் பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. ஸோ இதில் நல்லா தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம நல்லா தண்ணியாக கரைக்க போகிறோம். நம்மளுக்கு இவ்வளோ தண்ணியாக வேணும். அப்போ தான் நம்மளுக்கு ரவை தோசை மாதிரி ஊற்றுறதுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ நல்லா நம்ம கல் சூடாகணும். ஸோ நல்லா சூடான பிறகு நீங்கள் மாவை நல்லா கலக்கிட்டு ஒரு கரண்டி எடுத்து இப்படி சைட்லேருந்து ரவை தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றுங்க. சுற்றி லைட்டாக எண்ணெய் போட்டுக்கலாம். நடுவில் கொஞ்சமாக நான் கீ போடுறேன். ஸோ எல்லா பக்கமும் கொஞ்சமாக ப்ரௌன் ஆன உடனே திருப்பி போடுங்க. ஸோ பாருங்கள், சூப்பராக தோசை மாவு இல்லாமலே இன்ஸ்டண்ட்டான 2 தோசை பண்ணிட்டோம். ஒன்று பயங்கர கிறிஸ்பியாக இருக்கும், இன்னொன்று சாஃப்டாக ஸ்பஞ்சியாக இருக்கும். ஸோ இந்த பன் தோசையும் இந்த கம்பு ரவா தோசையும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.